ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஒன் போட் ரைஸ் நம்ம வந்து செஞ்சாலுமே அதுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணலாம். அதுதான் இன்றைக்கி எப்படின்னா பண்ணுறலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு சைட் டிஷ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ஒன்ஸ் பொட்டேட்டோ வந்து குக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிடும். அப்புறம் அந்த ஆயில் வந்து நமக்கு ஓவராக ஆகிடுச்சு நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே தோலோடு தான் சேர்த்துக்குவேன். ஒரு சில டிஷ்க்கு மட்டும் நான் வந்து தோல் இல்லாமல் செய்வேன். பட் இந்த ரெசிபி செய்யும்போது எப்போவுமே நான் தோலோடு தான் செய்வேன். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பிகாஸ் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதில் ஆயிலில் தான் அது நல்லா ஃப்ரை ஆகணும். இதுக்கு வந்து ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மல்லித்தூள். வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மஞ்சள் தூள் வந்து நான் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணால் அந்த ஸ்மெல் நல்லா அப்படியே இருக்கும். ஸோ ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அந்த மஞ்சளோட டேஸ்ட் இல்லாமல் அதோட கலர் மட்டும் நமக்கு சூப்பராக கிடைக்கும். அதுக்காக இல்லைனா நீங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் கரெக்டாக ஒரே ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கூட முழுசாக ஆட் பண்ணல, அதில் கொஞ்சம் தான். அதை பொட்டேட்டோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து காரம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். இதுவே கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுத்துக்காது இது குக் ஆகிறதுக்கு. ஸ்டார்டிங் டு ஸ்டில் நவ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து பருப்பு சாம்பார், அரிசி பருப்பு சாதம், எந்த வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறீங்க அதோட பொட்டேட்டோ, இதோடு நீங்கள் பொட்டேட்டோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட, டைமும் சேவ் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து மற்ற டிஷ் செய்யும்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி செய்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் இது வந்து பொட்டேட்டோ மட்டும் தான் கட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கட் பண்ண மாட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் லேர்ன் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, ஓகே மசாலா மட்டும் தானே போடுறோம், நிறைய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுருவேன். பட் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம பொட்டேட்டோ எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த பொட்டேட்டோவுக்கு நமக்கு எவ்வளோ காரம் வேணும், அந்த மசாலா எவ்வளோ போடணும் அப்படின்றத பார்த்துட்டு தான் போடணும். உப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது எனக்கு. அந்த ஆயிலில் அந்த மசாலா அந்த பொட்டேட்டோ வந்து சீக்கிரமாக குயிக்காகவே அது ரெடி ஆகிடும். ஸோ நம்ம அப்பப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணி விட்டாலே போதும். உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கிளாஸ்லேயே உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டேட்டோ வந்து அந்த ஆயிலோட நல்லா குக் ஆகிட்டுருக்கு. எந்த டைம் எடுக்கணுன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்க அது ஒன்ஸ் அது குக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பொட்டேட்டோ வந்து ரொம்ப லைட் ஆகிடும். லைட்டாக மீன்ஸ் ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொட்டேட்டோ எடுத்து பார்த்து அது நல்லா வெந்திருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். நான் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சதும் எந்த ரைஸ் வச்சாலுமே சரி, எது நான் குக் பண்ணாலையும், சாம்பார் வச்சாலும் குழம்பு வச்சாலும் நான் இதை வந்து சைட் டிஷ்ஷாக நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவேன் டெய்லி. ஈஸியாகவும் இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போது இந்த சின்ன பீஸ் எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் டேஸ்ட்டாக இருக்கான்னு. ரொம்ப சூடாக இருக்குது. இந்த சின்ன பீஸ் வந்து குக்காக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பீஸ் ஓரளவு குக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா குக்கானதும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்குவோம். நல்லா அது வந்து கலரி விடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு என்ன ஒர்க்குன்னா ஜஸ்ட் நம்ம போடுவோம், எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விடுறது மட்டும்தான். பிகாஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம்னா தீயே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது நம்ம வராமல் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஆயில் வந்து அவ்வளோவா இல்லை. அதுவே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்து நான் கட் பண்ணி ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணேன், நல்லா வெந்திருக்கு. மேலே மட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.